Taste the Daily. ஸ்டாலின் அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கோவை மாவட்டம் தெற்கு தாலுகா அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்திய அதன் கூட்டணி கட்சியின் விவசாய சங்கங்கள் சேர்ந்தவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் திரளான விவசாயிகள் பங்கேற்றனர். அப்போது பேசிய விவசாய சங்க தலைவர் பழனிசாமி, விவசாயிகளிடம் கேட்காமல் ஒரு சதுர அடி விவசாய நிலத்தை கூட எடுக்க மாட்டோம் என்று கூறிய ஸ்டாலின் தற்போது விவசாயிகளின் நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சுவதாக குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதல்வரும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு வாக்குறுதி நிறைவேற்றி சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய நிலங்களில் ஒரு சென்ட் நிலம் கூட அவர்கள் கருத்து கேட்காமல் நிலத்தை பறிக்க மாட்டோம் என்று சொன்னார். ஆனால் 21/4/23 ஆண்டு எந்த கருத்தும் கேட்காமல் சத்தமின்றி அமைதியாக சட்டமன்றத்தில் திட்டம் நிறைவேறியிருக்கிறது. இதனால் பாதிப்பது யார்? தமிழக விவசாயிகள். மதுரை எல்லிஸ் நகர் மேம்பாலத்தில் இருந்து இறங்கிய அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் ஓடியதில் ஆட்டோக்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. பிரேக் பிடிக்காமல் ஓடிய அரசு பேருந்து பாலத்தின் பக்கவாட்டு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்கள் மீது மோதியதோடு சிமெண்ட் தடுப்பின் மீது மோதி நின்றது. இதில் 2 ஆட்டோக்கள் சேதமானதோடு ஆட்டோ ஓட்டுநர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. காலாவதியான தகரட்டப்பா பேருந்துகளை சீரமைக்காமல் ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் மக்கள் உயிரில் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கரூர் மாவட்டம் கார்வழியை அடுத்த ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் உபரி நீர் வெளியேறி வருகிறது. சுமார் 14 மீட்டர் உயரம் கொண்ட ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் நிரம்பி கடல் போல் காட்சியளித்தது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் வடக்கு பகுதியில் உள்ள உபரி நீர் வெளியேறும் பகுதியில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே குறுங்காடுகளை அழித்து குடியிருப்புகள் அமைக்க அரசு அதிகாரிகள் முயற்சிப்பதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வளையாம்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட வேப்பமரத்து சாலை பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான 6 ஏக்கர் நிலத்தை இலவச வீட்டுமனை பட்டா வழங்க அதிகாரிகள் முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து நிலத்தை சுத்தப்படுத்த வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கு இயந்திரங்களுடன் சென்ற நிலையில் விவசாய நிலங்கள் மற்றும் நீர்வளம் உள்ள இடத்தில் குடியிருப்புகள் அமைக்க அனுமதிக்க மாட்டோம் என கூறி அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு விளைநிலங்களை குடியிருப்புகளாகவும் குடியிருப்பு பகுதிகளை தொழில் தொடங்கும் திட்டத்துக்காக கைப்பற்றுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் சாலை வசதி, வடிகால் வசதி இல்லாமல் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அவதியடையும் அவலம் நேர்ந்துள்ளது. NLC நிறுவனத்தில் கட்டுப்பாட்டில் உள்ள 21வது வட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் நிலையில் அப்பகுதியில் சாலை, வடிகால் வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றும் இதனால் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதாகவும் சாக்கடை கழிவுநீர் சாலையில் ஆறு போல் ஓடுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் NLC நிர்வாகமோ திராவிட மாடல் அரசோ நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 21 மக்கள் எதுவுமே செய்யல. முப்பாம்பலாம் ரோடு போட்டு கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி போடுறது வழி இல்லை. எல்லாமே மழை பெய்யும் தண்ணி தான் நிற்கும். இதுவரை எந்த ஒரு 21 மக்கள் எதுவுமே செய்யலை. மொத்தம் 1001 குடும்பம் இருக்குது. 21 பள்ளி மாணவர்கள்லாம் பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பேருந்து எங்கே போகிறது? தண்ணி நிற்குது. அந்த ரோடு ஃபுல்லாக தண்ணி நிற்கும். மெயின் ரோடு ஃபுல்லாக தண்ணி நிற்கும். அது ஏன்னா வாக்குறுதி கொடுத்துருக்கா சொல்கிறாங்க.